வணக்கம், இது தமிழ் டெக் குருஜி. நண்பா, எனக்கு வந்து என்ன சொல்லி தர போகிறேன்னா, நீங்கள் வந்து சிண்டிகேட் பேங்க் கஸ்டமராக இருந்தீங்கன்னா, இன்டர்நெட் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணாலும் அது வந்து ஆக்டிவேட் ஆகாது. நீங்கள் தான் மேனுவலாக வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படிங்கிறத சொல்லி தர போகிறேன். இது வரைக்கும் தமிழ் டெக் குருஜி தமிழ் பேங்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் நண்பா. நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிக்கு வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் இந்த மாதிரி வரும், ஒரு நம்பர் வரும், ரெஃபரன்ஸ் நம்பர் 22 சம்திங் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். நீங்கள் என்ன பண்ணால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்காக சிண்டிகேட் அஃபிஷியல் சைட்டில் போய் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து கஸ்டமர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு லெஃப்ட் சைடில் பாட்டத்தில் கொடுத்துருப்பாங்க ஒரு லிங்கு. செட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுங்கிற ஒரு லிங்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணது இருக்கணும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஒரு கேப்ஸ்லேயும் அப்புறம் ஒரு ஸ்மால் கேரக்டர்லேயும் அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் கலந்த ஒரு பாஸ்வேர்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு சென்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரி பண்ணுறேன். அதாவது என்னோடய இமெயில் அட்ரஸ்க்கு ரிசீவ் ஆன ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் நியூ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. லோவர் கேஸ், அப்பர் கேஸ், நியூமரிக்கல், அப்புறம் கன்ஃபர்மேஷனுக்காக ரீஎன்டர் ஒரு கொடுத்ததுக்கப்புறம் அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து அந்த பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்னா அந்த க்ரீன் கலர் ஒரு பார் வரும். அந்த பாரை பார்த்ததுக்கப்புறம் சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிரும். இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேங்கிங் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் போகிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.